பல வருடங்களுக்கு பின் குழந்தை வரம். குழந்தை என்பதின் மீது எப்போது ஆசை வந்ததோ அப்போதே ஏக்கமும் உடன் வந்துவிட்டது. சாதாரணமாக தெரிந்த ஒரு விடயம் நம்மை விட்டு தள்ளி போகும்போது அது வரமாய் தெரிந்தது. நாட்கள் தள்ளி போகும், கர்ப்ப அறிகுறிகள் தோன்றும். கடைசியில் மாதவிடாய் என்னும் மழையா விருந்தாளி முதலாளாக வந்து நிற்கும். மாதம் அந்த மாதவிடாய் நாளை நெருங்கும் போது ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகம் போல செல்லும். சாதாரண எதிர்பார்ப்புகள் அல்ல, சொல்ல முடியா எதிர்பார்ப்பில் வாழ்ந்து ஏமாற்றத்தை உண்ட மாதங்கள் கணக்கில் அடங்கா. பார்க்காத மருத்துவர்கள் இல்லை, ஏறாத மருத்துவமனை படிகள் இல்லை, உண்ட மாத்திரை மருந்துகளுக்கு அளவே இல்லை. ஒரு காலத்தில் என்னை மறந்து நானே யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வேன். ஏதோ ஒரு வகையில் அவ்வரம் என்னை அடைந்து விடாதா என்று. நாமே பாதி உயிரில் வாழ்ந்தால் இந்த சமூகம் அதன் பேச்சுக்களால் கழுத்தை இறுக்கி நம்மை கொல்ல பார்க்கும். அத்தனையும் கடந்து நம்பிக்கையெல்லாம் உடைந்து அமர்ந்திருந்த நேரத்தில் அந்த இறைவனின் விளையாட்டு. நாட்கள் தள்ளியது. குமட்டல், வாந்தி, தலை சுற்றல். கடைசியாக எனக்காக என்னிலிருந்து அந்த இரட்டை கோடுகளை என் கண்களால் கண்ட தருணம். வாழ வேண்டும் என ஆசை வந்த தருணம். என் கருப்பைக்கும் வேலை வந்துவிட்ட தருணம். என் அழுக்குரலும் அந்த இறைவனின் செவிகளுக்கு எட்டிய ஒரு தருணம். நான் நினைத்த நானாய் நான் மாறிய தருணம். நானும் தாய்மையை உணர்ந்த தருணம்.